பிபி வருதா பாரு. பிபியா? அதான் ஏற்கனவே இருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஆமா ஆமா. அந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கல பிரியாணி. வேற கடையில பாக்கலாம். ஓவல்ல தான் வந்து சாப்பிடணும். அவங்க இருந்து வரோம். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களே. மேன் ஹாய். பச்சடி நோக்கம் இல்லையா மாதிரி. அப்புறம் அதுலயும் வந்து நிறைய சிலைங்க அது மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க. சூப்பரா சூப்பரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிராஃபிக். நீங்க எங்க போறோம்னா எங்க போறோம் தெரியாது. எங்க போயிட்டு இருக்கோம், கிளம்பிட்டோம். லாஸ்ட் வீக் பிளான் பண்ணது இந்த வீக் தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. போற வழியில தான் லஞ்ச் ஏதாவது வந்து வாங்கிட்டு அப்படியே போய் முட்டுக்காடாங்க. முட்டுக்காடு தானே அது பேரு. முட்டுக்காடு தாண்டி ஒரு பிளேஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பாத்துட்டு கிளம்பணும். பீச்சுக்கு போயிட்டு முக்கியமா பீச்சுக்கு சடாக்கு வந்து கால் நினைச்சே ஆகணும். கண்டிப்பா வருது. கால் நினைச்சே ஆகணும். ஆமா, நீதான் கால் நினைச்சிட்டு வந்தாங்க. ரைட்டா நினைச்சது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈசிஆர் ட்ரிப், ஸ்மால் ட்ரிப் டு ஈசிஆர். போன வாரம் சண்டே வந்து கிருத்திகை நான்வெஜ் சாப்பிட முடியல. இந்த வாரம் சண்டே வந்து சூப்பர் கட்ட போறோம். இந்த வாரம் சண்டே பிரியாணி கட்ட போறாங்க. பிரியாணி சாப்பிட போறோம். பிரியாணி சாப்பிட போறியா? பிரியாணி அதுதான் கட்ட போறேன். செம்ம கட்ட போறாங்களா? எப்படியோ ஒரு பிளேட் பிரியாணி கொடுத்தா பாதி பிளேட் சாப்பிட்டு பாதி எடுத்துட்டு எப்படியோ இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கும். அதுவும் நம்ம 11 மணிக்கு மேல கிளம்புறோம். இப்பயும் வந்து டிராபிக்கா தான் இருக்கு. இப்போ டைம் பாத்தீங்கன்னா 12 o'clock ஆகுதா? ஆமா 12 o'clock தான் கிளம்புறோம். அன்பிளான்ட் ட்ரிப் தான் எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும். அதான் என்ன பிளானும் பண்ண மாட்டோம். எங்க போறோம்னு பிளான் பண்ண மாட்டோம். தோணுச்சா கிளம்பிடுவோம். நேற்று வந்து பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். 4 மணி எழுந்துக்கலாம், 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டா பிளான் பண்ணா எல்லாம் 9 மணிக்கு மேல எழுந்து. லாஸ்ட் வீக் ஈவினிங் வந்தோமா? ஆமா, ஈவினிங் வரும்போது ரொம்ப டிராபிக்கா இருந்தது. இப்ப பகல் டைம்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா எல்லாம் மார்னிங்கே கிளம்பிட்டு இருப்பாங்கல்ல. இந்த டைம் யாரும் கிளம்ப மாட்டாங்க. யாரும் இந்த டைம் கிளம்ப மாட்டாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இது மேல காருக்குள்ள பேச முடியாது. ஆமா, பாட்டு போட்டாங்க. அதனால வந்து நாங்க இதோட கொஞ்சம் தூரம் போய் இங்க ஸ்டாப் பண்ணோன்னே உங்களை பாக்குறோம். பிரியாணி வாங்கணும். சூஸ் பண்றோம் நாங்க. ஆமா, மணி 12 ஆகுது. எத்தனை மணிக்கு போய் அங்க ரீச் ஆக போறோம்னு தெரியல. பிபி வருதா பாரு. பிபியா? அதான் ஏற்கனவே இருக்கு உங்களுக்கு. அப்புறம் ஆமா ஆமா, பிபி வரணும். பிபி சுகர் எல்லாமே தான் கிடக்குது. எல்லாமே தான் இருக்குது. இவ்வளவு வருஷமா பிறந்து வளர்ந்த இடம். ஆனா எங்களுக்கு திருவான்மியூர் பீச்சுக்கு மட்டும் லெஃப்ட் அடிக்கணும்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். ஆமா, ஏன்னா நாங்க வந்து ரேரால எங்களுக்கு தடுக்கி விழுந்தா போற இடம் ஒண்ணு பெசன்ட் நகர் பீச், இல்லைன்னா மெரினா லைட் ஹவுஸ் கிட்ட அது மாதிரிதான் போவோம். திருவான்மியூர்ல ரொம்ப ரேரா தான் வருவா. அதனால எப்ப பார்த்தாலும் அந்த திருவான்மியூர் பீச் வரணும்னாலே கஷ்டம். ஆமா, சும்மா ஜேஜேன்னு இருக்கு அந்த இடம். ஆனா இப்ப அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஓல்டு பீச்ல இருந்து இப்ப நியூ பீச்சுக்கு மாறிட்டாங்க. ஃபுட் வேற வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. இப்ப மெரினாவும் சூப்பரா பண்ணிட்டு வராங்க தெரியுமா. ஏதோ சர்டிபிகேட் வாங்குறாங்களா, அதுக்காக ரெடி பண்ணிட்டு ஃபாரின் ரெடி பண்ணிட்டு வராங்க. பிரியாணி வாங்குறதுக்காக கண்ணு தேடிட்டே வருது. பிரியாணி வாங்குறாதான் அங்க போய் சாப்பிட முடியும். இது பரவாயில்ல. இவ்வளவு பிரியாணி எப்படி இருக்கு பாரு. பாய் பிரியாணி கண்டுபிடிச்சிட்டோம். பாய் கடை பிரியாணி வந்து பார்த்தாச்சு. அதனால அதை வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இல்ல பாய் பிரியாணி, பாய் கடை பிரியாணி.
என்ன ஒரு ஆனந்தம் சந்தோஷம் முகத்துல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நாங்கள் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிரியாணி. எனக்கு அந்த பிரியாணி இந்த கஞ்சி ஸ்மெல் வருதா, ஆனால் எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்கு, வாசனை ஒரு மாதிரி வருது, எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து பிடிக்கல, பார்க்கும் போதே அந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கல. பிரியாணி வேற கடையில பார்க்கலாம். ஒரு மாதிரி டார்க்காவும் இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, ஒரு மாதிரி தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு. பழகுன்னு இருக்குல்ல. ஓட்டாரு ஒருத்தர் ஓட்டாரு. பாய் பிரியாணி வந்தேன். நாங்களே எப்பயோ ஒரு நாள் தான் பிக்னிக் மாதிரி வரோம், நல்ல பிரியாணியா சாப்பிடணும். அதனால பார்த்து தான் வாங்குவோம். நாங்க கோலம் பிச்சுக்கிட்டு வந்துட்டோம். 2-3 கடை பார்த்துட்டு பிரியாணி வாங்காமலே அட்லீஸ்ட் கோலத்திலே வாங்கிடலான்னு வந்திருக்கோம். இப்ப கோலம் உள்ள நுழைஞ்சிட்டோம். பிரியாணி எங்கேயாவது வாங்கிட்டு தான் போனோம். நாங்க வெட்ட வெயில்ல ஒரு பிரியாணி கடைக்காக சுத்திட்டு இருக்கோம். ஆமா, பிரியாணிய வந்து சாப்பிடறதுக்கு பாஸ் ஒரு பிரியாணிக்கு இப்படியா? ஆக்சுவலா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடறதுல சாப்பிடலாம். சரி, இன்னைக்கு மைண்ட் இங்க இல்லங்க, அடுத்த லெஃப்ட், அடுத்த லெஃப்ட் தான். ஸ்ட்ரைட்டாவே இருக்குல்ல. ஆமா ஆமா, இங்க இருந்து ஆக்சுவலா வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடலாம்னு பிளான் பண்ணிட்டோமா, அதனால கொஞ்சம் பார்த்து யோசிச்சு வாங்கிட்டு போறோம். மட்டன் கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அங்க வந்து ஜாம்ல வந்து கேக் சொன்னாங்க. பீஃப் தான் ஃபேமஸா இருக்குது. மட்டன் சிக்கன் பிரியாணி இருக்கா? எவ்வளவு மட்டன்? 220. மட்டன் 220. பார்க்கலாமா? எத்தனை வேணும்? ஏன் ஒரு மட்டன் ஒன்று வாங்கிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். சிக்கன் எவ்வளோங்க? 130 தான். கோவல்ல தான் வந்து சாப்பிடணும், அவங்க இருந்து வரோம் பிரியாணி. ஃபைனலா மட்டன் பிரியாணி வாங்கியாச்சு. ஆமா, இதோட நேரா சாப்பிட போறோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா பீச்சில் போய் தண்ணியில குதிக்க போறாங்க. ஃபுல்லா ஒரு கட்ட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் பசி எடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால எல்லாமே கோவமாவே பேசுவோம். கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எரிச்சலா இருக்கும். ஒருத்தவங்க வெளுத்து வாங்க போறதா சொல்லி இருக்காங்க. இடம் சூஸ் பண்ணலாம். காமிக்கிற பாருங்க, நாங்க எங்க உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா சூப்பரான இடம் அது. மரத்தடி கடையில உட்காந்துட்டு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தீங்களா? அதாவது வந்து வருஷ கணக்கு ஆகுது. இப்ப எப்படி இருக்குது தெரியல. இடம் நல்லாதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நல்லா மரம் நல்லா வளர்ந்து நல்லா சூப்பரா இருக்கும். இடம் கிடைக்கிறது தான் கஷ்டம். எல்லாம் அவுட்டிங் வேற அங்க வந்து சாப்பிடுவாங்க உட்காந்துட்டு ஃபேமிலியா. 2 வருஷம் ஆகுதுல. 2 வருஷம் ஆகுது. அப்ப கூட பிரியாணி பார்த்தோன்னா அதே டெம்ட் ஆயிடுச்சு. வேற சாப்பிட போறோம். இன்னைக்கு கொஞ்சம் போலாமா? இங்கே வந்துடலாமா? இங்கே உட்காரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட போறோம் நாங்க. இப்போ லொகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாத்து வரத்துக்கு செம்மையா இருக்கு. அவ்வளவுதான், ஓபன் பண்ணிட்டோம். இந்த இருக்கு. என்னடா மட்டன் இல்லல இது?
இதா இருக்கா தூக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல முள்ளுக்கு செருப்பு இல்லாம நடக்காதீங்க காய்ஸ். சாப்பிட்டுட்டு என்ன மாதிரி இடம் பாருங்க காய்ஸ், சூப்பரா இல்ல? அலையா விருந்து அளிப்பாங்க, காக்கா வந்து கத்திக்கிட்டே இருக்கும். இது வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பா எல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பா வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களே. மேன் ஹாய். கடைசியா தன்வந்த் வந்து ரிவீல் பண்ணிட்டோம் இந்த வீடியோல. என்ன தன்வந்த் எப்படி இருக்கு பிரியாணி? டேஸ்ட் பண்ணியா? இன்னும் சாப்பிடவே இல்லை. என்ன நீ தூரமா தானே எடுக்கிறீங்க? இன்னும் சாப்பிடவே இல்லை நீ. சனாதான் செம்மையா எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் சிக்கன் இங்க பார்த்து சொல்லுங்க. பண்ணது லவிமா நல்லா இருக்கா? இரு கையில வச்சு பேசுதா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனியன் இது என்னன்னு தெரியல. அது கத்திரிக்காய். இது என்னதுமா? சிக்கன். அது லாலிபாப். சனா டேஸ்ட் பண்ண போறாங்க. எத்தனை பீஸ் இந்த லாலிபாப்? இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு, 6 பீஸ்ல. ஓகே. நல்லா இருக்கா பிரியாணி? ஏதாச்சும் விஷ் பண்ணா சொல்லுங்க வைக்கிறதுக்கு. செம்மையா இருக்கு. பச்சடி நோக்கம் இல்லையா? எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அருமையா இருக்கு. கோவளம் பீச்ல பிரியாணினா பிரியாணி தான். கோவளம் பீச் தான் இதுதான். கோவளம் பீச் பிரியாணினா பிரியாணி தான். பிரியாணி தான் வேற லெவல்ல இருக்கு. நாங்க சாப்பிட்ட வாங்கின இடம் வந்து ஜம்சம் பிரியாணில வந்து பிரியாணில வாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. மட்டன் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்ல. நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க. இப்போ மட்டன் இது வந்து மட்டன் பிரியாணி. இந்த நீ எடுத்துக்கோ, உனக்கு இது என்னது? அது சிக்கன் சனாது. இது நல்லா இருக்கா? கத்திரிக்காய் மட்டன் தான் இருக்குல்ல. எப்படி இருக்கு மட்டனா? இது சாப்பிட்டாதான் மட்டன் எப்படி இருக்கு. சாப்பிடவே இல்லையா? நிறைய பேர் வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போவாங்க. எங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரும்போது பஸ்ல பார்த்துனே போவான். பாட்டு விட்டுருவா, கத்துல நல்லா இருக்கு. எப்படி இருந்தது இந்த அனுபவம்? பீச்சுக்கு போலாமாமா? சனா, இந்த அனுபவம் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து படுத்து தூங்கலாமான்னு பிளான் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் உதறி கீழே காட்டுங்க. இந்த இடத்த பாருங்க. எல்லாத்தையும் உதறி க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீப்பிங் டோஸ் தான். ஸ்லீப்பிங் டோஸ் இது மாதிரி இருக்கு. இப்போ சாப்பிட்டது கொஞ்ச கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு வந்துட்டு பீச்சுக்கு எங்கேயோ இருக்கு இது கிலோமீட்டர். இங்க ஷெல் கண்டுபிடிச்சு. பீச் பக்கத்துல தானே. சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் கிளம்ப. பீச் இங்கெல்லாம் போக முடியாது. இங்க வேண்டாம், வேற இன்னும் எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போயிட்டு பீச் தெரியணும். அப்பதான் சேஃப். ஏன்னா சேஃப் கிடையாது. மரம் இருக்குல்ல ஒளிஞ்சது. செம்ம பிரியாணி இன்னைக்கு. நீங்க சொல்லுங்க. இல்லட்டா கோவளம் பீச் கூட போலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த அனுபவம்? நல்லா இருக்கு. நாங்க பஸ்ல போகும்போது வண்டியில போது பார்த்துட்டே போவோம். இப்ப நம்மளே உட்கார்ந்து இங்க சாப்பிடுறதுனால அது ஒரு இன்ட்ரெஸ்டா. எல்லாம் சாப்பிட்டதை பார்த்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட் ஆமா பாத்துருவோம். பஸ்ல போவோம், இறங்க முடியாது. நல்லா சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டோம். சூப்பரா இருக்கு. தூக்கம் வருது. நல்லா ஃபுல்லாவே வேப்ப மரம் தான். சிவலிங்க போட்டாமா? அதாவது வேப்பம் கொத்து உடைக்கணும்னாக்கா குச்சி வச்சு இல்ல இது மேலேயாவது ஏறிதான் உடைப்போம் நாங்க. படுத்துட்டே எடுக்கலாம். இங்க படுத்துட்டே எடுக்கலாம். மாந்த பாந்ததுன்னா எப்படி இருக்கும்? எப்படி இவ்வளவு தூரம் மேலேயே நிக்கிற மாதிரி இருக்குல்ல வேப்ப மரம். அங்க பாருங்க கைஸ், எங்களை மாதிரியே வந்து பெரிய ஃபேமிலி ஒண்ணு வந்திருக்காங்க அந்த சைடு வந்து சாப்பிடுறதுக்கு.
நம்ம வந்த டைம் கரெக்டான டைம் தான் போல இருக்குங்க. நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளேஸுக்கு. நாங்க வரும்போது காலியா இருந்தது. இப்ப பாருங்க அப்படியே லைனா அடுத்த ஃபேமிலி நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க இந்த லைன்ல ஃபுல்லாவே வந்து. இன்னொரு ஃபேமிலி புதுசா வராங்க. நெக்ஸ்ட் டைம் சமைச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிடணும். எல்லாம் ப்ரிப்பரா பண்ணிடணும் வீட்லயே. லாஸ்ட் டைம் நம்ம பிளான் பண்ணோம்டா சமைச்சு எடுத்துட்டு சாப்பிடலாம்னு. டென்ட் ஒன்னு வாங்கி டென்ட் போட்டு சூப்பரா பண்ணோம். எதுக்கு டென்ட் இது நல்லா தான் இருக்கு. நாங்க இப்ப வந்து எல்லாரும் படுத்து தூங்க போறோம். இந்த பாருங்க படுத்தாச்சு ஆல்ரெடி ஒருத்தர். சிவலிங்க படம் எல்லாரும் படுத்து தூங்க போறோம். தூங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது போலான்னு பாக்குறோம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கிளம்புறோம் இங்க இருந்து. இடம் கிடையாதுன்னு பார்த்தோம். ஆனா நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க இடத்த பிடிச்சோம். நல்ல டைமிங்ல வந்தோம். இப்ப பாருங்க எவ்வளவு கூட்டம். நாங்களே லேட் ஆயிடுச்சு. இடம் இருக்குமா இருக்காதான்னு நினைச்சிட்டு வந்தோம். பார்த்தா இங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் காலடி எடுத்துச்சு. நல்ல டைமிங். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா குக்கிங் பண்ணிட்டு வந்து இங்க சாப்பிடுற ஒரு vlog போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க கீர் போறது எல்லாமே சூடா இருக்கு. செம்ம வெயில் அடிக்குது. செம்ம அனலா இருக்குல. வண்டி பின்ன வேற என்ன பண்ண. ஓ மை காட். சனா வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க சாப்பிட்டுட்டு. அவங்க எல்லாம் செஞ்சு சொல்றாங்க. இப்ப சனாக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வேணுமா, ஜூஸ் வேணுமா, நுங்கு வேணுமா, எது மாங்காய் வேணுமா, மேங்கோ வேணுமா? இது பாருங்க எக்ஸாக்ட்டா நாங்க எங்க உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா திருவிடந்தை கோயில் இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கோம் நாங்க. இங்கதான் உட்காந்து ஓபன் ஸ்பேஸா இருக்கு பாரு. ஆமா ஆமா இங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டோம். பீச் தெரியும். இங்கதான் நான் அதான் சொன்னேன். போலாமா? இங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. பீச் போறாங்க எல்லாருமே. பீச் போறாங்க. போலாமா? வண்டி விட்டுட்டு நாங்க இங்கேயே யூ-டர்ன் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல போல இன்னும் டைம் ஆயிடும் அப்படின்றதால இங்கே யூ-டர்ன் எடுத்துட்டு போற வழியில ஏதாவது பீச் போயிட்டு போலான்ட்டுன்னு அப்படியே திரும்புறோம். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் லாங்கா போற மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததால எல்லாருக்குமே இங்கேயே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இங்க ஏதாவது பீச் போலாம்னா இங்க இருந்து இறங்கி ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி பீச்சுக்கு வந்து வண்டியை மெயின்லயே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கா. சரி அதனால இங்க வேணாம்னு அங்க பீச் அந்த மாதிரி வண்டி உள்ள எடுத்துட்டு போலாம். வண்டி பக்கத்துல விட்டுட்டதுமே வந்து உடனே உட்கார்ற மாதிரி. ஐஸ்கிரீம் யாருமா அது? என்ன சொல்லுமா என்ன வேணும்? ஐஸ்கிரீம் 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 ஏதாவது ஜூஸ் குடிச்சா கூட பரவாயில்ல. சர்பத் ஜிகர்தண்டா ஜூஸ் குடிக்கிறதுக்காக நின்று இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து எங்களுக்கு வந்து சோதனையை பாருங்க. ஜூஸ் ஜில்லுன்னு குடிக்கலாம் வந்தாக்கா ஜூஸுக்கு வந்து ஐஸ் கிடையாதுன்ட்டாங்க. ஐஸ்கிரீம் வாங்க போனோம்னா திருப்பி வேற ஒரு இடத்துல போய் வாங்கணும்னாங்க. சரி அதனால வேற இடத்துல போய் ஜூஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலான்ட்டு கிளம்புறோம் நாங்க திருப்பி. அடுத்த ஒரு கடைக்கு வந்துட்டோம் ஜூஸ் குடிக்கிறதுக்காக. இந்த ஈஸியா நம்மளுக்கு கடையா தெரியுது வேலையா போச்சு. ஒரு வழியா ஜூஸ் கடையை கண்டுபிடிச்சி ஒருத்தருக்கும் ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி அவங்க 2 பேரும் மட்டும் ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க. தனுஷ் அண்ணாவும் அவங்களுக்கும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஹார்ட் கேலரி மாதிரி ஷாப் ஒன்று வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா அது உள்ள போலாமா வேணாமான்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அங்க குட்டி குட்டியா அந்த கலரா வச்சிருந்தாங்க பாருங்க. அதை பார்த்ததுமே நம்ம கால் நிக்கல. உள்ள போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு போனேன். ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப வீடியோ எடுக்கிறதுக்காக அலோவ் பண்ணல. நான் பெர்மிஷன் கேட்டேன். நானா கொஞ்சம் மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்க இருக்க கொஞ்சம் பார்ட் மட்டும் நான் வீடியோ எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். ஆக்சுவலா இது எல்லாமே வந்து இந்த டெரகோட்டா கிளே இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் செய்திருக்காங்க. அந்த பெயிண்டிங் எல்லாமே வேற சூப்பரா இருந்தது. அதுவும் அந்த உருளி அந்த பிளாக் அண்ட் ரெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த உருளி சூப்பரா இருந்தது. 360 என்னமோ சொன்னாங்க. மேல இருக்கிறது மட்டும் ஸ்டாண்ட் வந்து தனி பிரைஸ். சரி நம்மளுக்கு வைக்க இடம் இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கல. அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த பிராஸ்ல விளக்கு அப்புறம் சிலை இந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ஸ்டோன்ல எல்லாம் அந்த கிரேவிங் பண்ணிருப்பாங்கல்ல அந்த நைட் லேம்ப் மாதிரி
அப்புறம் அதுலயும் வந்து நிறைய சிலைங்க அது மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பா வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இங்க வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கூட இருக்குது. லாங் வந்தோம்னா நம்ம அதெல்லாம் கூட இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நாங்களும் ஜூஸ், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து நேரா வந்து விஜிபி பக்கத்துல இருக்க பீச்சுக்கு தான் வந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் உள்ள இல்ல மேடம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து ஜூஸுமா? இதான் ஜூஸ் குடிச்சோம், நல்லா இருந்தது. அருமையான ஜூஸ், நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கு. ஆர்வி ஸ்டோன் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஆர்கே டீ ஷாப். இடம் பேர் மட்டும் பாருங்க. சூப்பராக இருக்கு, ஆன்டிக்லாம் நல்லா இருக்குங்க. ஜூஸ் குடிச்சாச்சு, ஜூஸும் குடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இங்கே வாங்க, எல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிச்சிட்டு பக்கத்துலயே கடை இருக்கு. பக்கத்துல ஆன்டிக்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தண்ணி குழந்தையா இருக்கும்போது எங்க மேரேஜ் ஆன புதுசுலாம் அப்பப்போ இங்கதான் வருவோம். ஆமா, அப்பெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ எதுனா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. அங்க நம்மளுக்கு மெரினாக்கெல்லாம் போறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாவே இருக்காது அங்க. இன்னொன்னு, இந்த மணல்ல நடக்கிறது கஷ்டமா இருக்குமா? மணல நடக்கிறது கஷ்டமா இருக்குமா? அதான் நீங்க எத்தனை வேணுங்க இருந்தேன். எப்படி நேரம் மூஞ்ச கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க. அதுதான் நாங்க வந்தேன். நாங்க செல்லுல காய்க்குற ஜாலியா இருக்கேன். எவ்வளவு சூப்பரா இருப்பாங்களா இது வீட்டால. ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. ஒரு வழியா அடம் பிடிச்சி இவ வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். எங்களை எல்லாரையும் வந்து காட்டு, இப்படி காட்டு, அப்படியே காட்டு, அப்படியே காட்டு. பட்டாம்பூச்சி தெரியலையா? பட்டாம்பூச்சி கீழே இருந்தது பாவம். ஒரே இடத்துல காமிங்க, அப்படியே காமிங்க. சூப்பர் சூப்பர், அப்படியே அப்படியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட என்ஜாய்மெண்ட்டை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, பை. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால ஸ்டே சப்போர்ட் பண்ணுங்க. பை. சுத்துங்க. பாய் பாய் பாய். என் கை மட்டும் கழுவிட்டு வந்துட்டா.